ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் ஹிட்லர். செந்தூர் ஃபில்ம் இன்டர்நேஷனல் சார்பா டி.டி. ராஜா, டி.ஆர். சஞ்சய் குமார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல விஜய் ஆண்டனி, ரியா சுமன், கௌதம் வாசுதேவ் மேனன், சரண் ராஜ், ரெடின் கிங்ஸ்லி, விவேக் பிரசன்னா, தமிழ், ஆடுகளம் நரேன் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. விவேக் மெர்வின் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு நவீன் குமார் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு தனா S.A. தேனி மாவட்டம் மலை கிராமம் ஒன்றில் ஆற்றை கடக்க முயலும் கூலி தொழில் செய்கிற பெண்கள் ஆற்று வெள்ளத்தில் மூழ்கி இறக்குற காட்சியில் தொடங்குது இந்த திரைப்படம். கதை அப்படியே நகர்ந்து இப்போ சென்னைக்கு வருது. தேர்தல் நெருங்கி வர 5வது முறையாக ஆட்சிக்கு வர காத்திருக்கு தமிழ் திராவிட சமுதாய கட்சி. இந்த கட்சியோட பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற ராஜவேலுன்ற சரண்ராஜ் ஊழல் வழக்கில் சிக்கி மக்களோட ஆதரவை இழக்கிறாரு. எப்படியாவது மக்களுக்கு பணத்தை கொடுத்து தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுட்டா அடுத்தது முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சி கோடிக்கணக்கான பணத்தை மக்களுக்கு பட்டுவாடா செய்ய முயன்று அதுக்காக தொகுதிக்கு பிரித்து கொடுக்க பணத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. செல்வான்ற விஜய் ஆண்டனி சென்னையில் இருக்கிற கற்குவேல் அப்படின்ற ரெடின் கிங்ஸ்லியோட வீட்டு கதவை தட்டுறாரு. ஒரு வேலைக்கான நேர்காணலுக்கு 1 மாதம் மட்டும் தங்கிக்கிறேன் அப்படின்னு வேண்டுகோள் வைக்க கற்குவேல் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே இவரே அந்த அறையின் இன்னொரு உறுப்பினராக ஐக்கியமாயிடுறாரு. இதுக்கப்புறம் லோக்கல் மின்சார ரயில் நிலையத்துக்கு போற அவரு சாரா அப்படின்ற ரியா சுமன் மோதினதுனால கீழே விழுந்துடுறாரு. சாரா இவங்க ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு வர்றாங்க. இவங்க செல்வாவை சந்திச்ச அன்றைய தினமே அவங்களோட வேலை பறிபோகுது. காரணம் ஆட்குறைப்பு அப்படின்னு சொல்றாரு அவங்களோட மேலாளர். செல்வா சாராவை சந்திக்கிறாரு. அப்போது சாரா நீ எனக்கு ராசி இல்லாதவன் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு செல்வா உங்களை பார்த்ததுமே என்னோட வாழ்க்கையில சில நல்லது நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அன்றைய தினமே இன்னொரு சம்பவமும் நடக்குது. அது என்னன்னா அமைச்சர் ராஜவேலு தான் போட்டியிடும் சட்டமன்ற தொகுதியில வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ய அனுப்பின 100 கோடி ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்படுது. அதனை எடுத்துட்டு போன அவருடைய அடியாட்கள் துப்பாக்கியால சுட்டு கொல்லப்படுறாங்க. இந்த கொலையை விசாரிக்கிறாரு காவல்துறை துணை ஆணையர் சக்தின்ற கௌதம் வாசுதேவ் மேனன். ஒரு கட்டத்தில் இந்த கொலைகளை எல்லாம் பண்ணி பணத்தை திருடுறது செல்வாதான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு கௌதம் வாசுதேவ் மேனன். ஒரு சூழல்ல சாரா செல்வா இவங்களோட மோதல் காதலா மாறுது. ஒரு நாள் நான் எந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கேன்னு தாம்பரம் போறதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டா உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சவால் விடுறாங்க சாரா. இதுக்காக ரயில் வண்டியோட அடுத்தடுத்த பெட்டியில ஏறி இறங்கி ஓடுறாரு செல்வா. இதற்கிடையே அந்த ரயில்ல ராஜவேலுவோட ஆட்கள் திரும்பவும் 100 கோடி ரூபாய் சொச்ச பணத்தை எடுத்துட்டு போறாங்க. அந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டதா இல்லையா? செல்வா சாராவோட காதல் என்ன ஆச்சு? கௌதம் வாசுதேவ் மேனன் பணம் கொள்ளையடிச்ச குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. படை வீரன், வானம் கொட்டட்டும் படங்களை இயக்கிய தனா S.A. இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அரசியல் த்ரில்லர் கதையை கையில் எடுத்து அதை அவரால் முடிஞ்ச வரைக்கும் திரைக்கதையில் சுவாரஸ்யப்படுத்தி கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா செல்வா மற்றும் சாரா சம்மந்தப்பட்ட காதல் காட்சிகள், காவல்துறை விசாரணை அப்படின்னு பயணிக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் மற்றும் மின்சார ரயில் பயணத்தில் நடக்கும் மர்ம கொலைகள், அதை செய்யறது யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத மர்மங்கள், இப்படி சில. செல்வான்ற கேரக்டர்ல விஜய் ஆண்டனி வழக்கமான கேரக்டர்ல துருதுருவென நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காரு. ஆக்ஷன் காட்சிகள்லையும் காதல் காட்சிகள்லையும் முடிஞ்ச அளவுக்கு மெருகேற்றக்கூடிய வகையில அவரோட நடிப்பு கொடுத்திருக்காரு. ரியா சுமன் சாரான்ற கேரக்டர்ல
கொடுத்த கேரக்டரை கரெக்டா பண்ணியிருக்காங்க அவங்களோட நடிப்பால. அடுத்து மிரட்டலான போலீஸ் அதிகாரியாக சக்தி என்ற கேரக்டர்ல கௌதம் வாசுதேவ் மேனன், ஊழல் அரசியல்வாதியாக ராஜவேலு என்ற கேரக்டர்ல சரண்ராஜ், இவருடைய தம்பியாக தமிழ் மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான ஆடுகளம் நரேன், ரெடின் கிங்ஸ்லி, ஸ்ரீரஞ்சினி, விவேக் பிரசன்னா உட்பட எல்லாருமே அவங்களோட நடிப்பால கவனிக்க வைக்கிறாங்க. கமர்ஷியல் சினிமாவுக்கான காட்சிகளை கச்சிதமாக படம் பிடிச்சிருக்காரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் நவீன்குமார் அவரோட சினிமோட்டோகிராஃபியால. குறிப்பா சொல்லணும்னா பெண்கள் வெள்ளத்துல அடித்து செல்லப்படும் காட்சிகள், லோக்கல் ட்ரெயின் சம்பந்தப்பட்ட காட்சிகள். இசையமைப்பாளர் விவேக் மெர்வினுடைய பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் கிருத்திகா நெல்சன், கு கார்த்திக், பிரகாஷ் பிரான்சிஸ் இவங்களோட லிரிக்ஸ் உழைப்புக்கு ஏற்ற பயன் திரையில. எடிட்டர் சங்கத்தமிழன், ஆர்ட் டைரக்டர் சி உதயகுமார், ஸ்டண்ட் டைரக்டர் முரளி ஜி, நடன இயக்குனர் பிருந்தா, லீலாவதி உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.